வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து சயின்ஸ், அதாவது யூனிட் 1 பொது அறிவியல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்க அறிவியல் டாப்பிக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், சரிங்களா? அது வந்து சிலபஸ் வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் படிங்க, சரிங்களா? ஒரு 21 லெசன்ஸ் இருக்குது. இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படிக்கலைனாலும் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 10th பேஸில் இருக்க லெசன்ஸ் மட்டுமே படித்தாலும் கூட போதுமானது தான், சரிங்களா? ஸோ இதில் இருக்க சிலபஸ் வைஸ் இருக்க எல்லா லெசன்ஸுமே நான் வரிசையாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து ஒன் பேஜ் தான். ஸோ 1 பேஜாக இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிரிண்ட் அவுட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தாவரங்களின் கடத்துதல் அன்று மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். இது வந்து 10th டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது, சரிங்களா? 10th அதிகமாக கேட்கப்படுற கொஷின், கிட்டத்தட்ட 2 அல்லது 3 கொஷின் வந்து இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது, சரிங்களா? சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் படிக்கலைனாலும் இந்த லெசன்ஸ்லாம் படிச்சுக்கணும், சரிங்களா? இது வந்து இந்த இம்பார்ட்டன்ட் 50 லெசன்ஸில் இதுவும் வருது. ஸோ அப்போ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளின் ஹார்மோன், ஸோ இதுவும் வந்து நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இந்த பாட்னி சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாட்னி, அப்புறம் சுவாலஜி, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகாது, அந்தளவுக்கு புரியவும் செய்யாது. ஆனால் பாட்னியும் சுவாலஜியும், பயாலஜி ரெண்டுமே நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம உடல் உறுப்புகளோ இல்லை தாவரங்களோ அதை பார்க்குற உறுப்புகளை கொடுத்து இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்கள், அடுத்த லெசன் தாவரம் மற்றும் விலங்கு இனப்பெருக்கம். இது வந்து 10th 6th 9th கவர் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி 10th மட்டும் கூட படிச்சிருங்க, அதாவது ஃபுல்லாக பார்க்க முடியினாலும் 10th மட்டும் பாருங்கள். இதுக்கான எல்லா நம்ம கொடுத்துருக்க எல்லா லெசனுக்கான வீடியோ வந்து அப்கமிங்கில் நான் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அடுத்து மனித நலன் மற்றும் நோய்கள். இது வந்து 12th உடல் நலம் மற்றும் நோய்கள். இது வந்து 10th உடல் நலமும் சுகாதாரமும். இது வந்து 7th. நல்லா பாருங்கள், இந்த 3 லெசனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறன்னா, நம்ம டிஎன்பிசியில் டிசீஸ், அதாவது நோய்கள் சம்மந்தமாக கன்ஃபார்மாக ஒரு கொஷின் இருந்தே தீரும், சரிங்களா? ஸோ அப்போ இதையும் ஒரு கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து நுண்ணுயிரிகளின் உலகம், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியல். இதுவும் ஒரு எளிமையான பாடம் தான். அந்த தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியல் வந்து 10th, சரிங்களா? நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இது 10th. அடுத்து செல் உயிரியல். இது வந்து 6th 7th இருக்குது. கொஞ்சம் பேசிக்கானது, அதாவது செல்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும், இல்லை அதுக்கான பார்ட்ஸ்லாம் என்னங்கிறத கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துங்க, நீங்கள் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக படிக்காமல் சயின்ஸ்னாலே கஷ்டம் அப்படின்னு விட்டு போகிறத விட படிங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லா லெசன்ஸ் படிக்கலைனாலும் நான் சொல்கிற சில லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலும் கூட நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 கொஷினாலும் நல்லா போட முடியும், சரிங்களா? நீங்கள் சுத்தமாக சயின்ஸே பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த 6 வினாவும் போட முடியாது. ஏன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்க்கு நல்லாவே தெரியும், டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு கட் ஆஃபில் ஒரே 1 மார்க் கம்மியாகி 0.5 மார்க் கம்மியாகிலாம் வேலைக்கு போகாமல் இருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மார்க் வாழ்க்கையாக இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ சயின்ஸும் கண்டிப்பாக படிக்கணும், படிக்காமல் போயிடாதீங்க. சயின்ஸ் தான் உங்களை வந்து க்ரோ பண்ணுற ஒரு லெசன், சரிங்களா? உங்கள் மார்க்குக்கு ரொம்ப மார்க் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்து தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியல், அது 10th. அதே மாதிரி இந்த செல் உயிரிகள், இது 6th 7th. நமது சுற்றுச்சூழல், இது அந்த 3 லெசன் இருக்குது. அடுத்து மரபியல், ஓகேவா? பாட்னியை பொறுத்தளவுக்கு மரபியல் எல்லாம் இது ஃபுல்லாக படிச்சுட்டு டைம் இருந்தால் மரபியல் படிங்க, சரிங்களா? மரபியல் வந்து நம்ம குரோமோசோம் இது சம்மந்தமாக இருக்கும், ஸோ படிங்க, சரிங்களா? அடுத்து இது வந்து கெமிஸ்ட்ரி, சரிங்களா? கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது ஒன்று கலந்துருக்கும், இது கீழே இருக்கிறது தான், சரிங்களா? அமிலங்கள் மற்றும் காரங்கள், இது வந்து 8th 9th இருக்குது. ஸோ அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, நல்லா பார்த்துக்குங்கப்பா. நீங்கள் ஒரு ஃபுல்லாக டெப்த்தாக படிக்கலைனாலும் முதல்ல அமிலம்னா என்ன, காரம்னா என்னங்கிறத புரிஞ்சு படிங்க, சரிங்களா? அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல், இதுவும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெப்பம், மின்னோட்டம், இதெல்லாம் வந்து இந்த 50 இம்பார்ட்டன்ட் லெசனில் இதெல்லாம் வரும்ப்பா. வெப்பம், மின்னோட்டம், ஒளியியல், அதே மாதிரி அளவீடுகள், இதெல்லாம் வந்து 50 இம்பார்ட்டன்ட் லெசனில் வர வேண்டியது. மேலே சொன்ன அந்த தாவரங்களின் இனப்பெருக்கம் ஒரு 4-5 லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக வர வேண்டிய லெசன்ஸ், சரிங்களா? அதே மாதிரி வெப்பம்ங்கிறது 6th 7th 8th 9th 10th 5 கிளாஸ்லையுமே கவர் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா,
5 கிளாஸில் இருக்க வெப்பம்ன்ற டாப்பிக்கை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு 10th லெசனை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் பார்க்கும்போது 6th ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் 7th. அதே மாதிரி 7th 8th ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி 9th அது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். 10th அது மாதிரி தான் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10th பேஸாக வச்சு நோட்ஸ் எடுங்க. 6th 7th 8th 9th அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கங்க சரிங்களா. அதே மாதிரி இதற்கான வீடியோஸ்லாம் அப்கமிங்கில் நானே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கங்க சரிங்களா. அதாவது அந்த பிடிஎஃப்பை நீங்கள் அப்படியே படிக்க வேணாம், அப்படியே படிக்கிறதா தான் படிங்க ஓகேவா. என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படியே படிக்கிறத விட அந்த பிடிஎஃப் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அந்த பிடிஎஃப்லேயே கரெக்ட் நீங்கள் பார்த்து ஏதோ கரெக்ஷன் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நீங்களே புக்கை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஸோ அட்லீஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் வச்சு படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கும்போது 4 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஈவன் எனக்கு ஒரு நாள் கூட ஆயிருக்கு சில லெசன்ஸ்லாம் சரிங்களா. ஸோ 4 மணி நேரம் ஒரு நாள் ஆனாலுமே நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது 5 நிமிஷம் தான் பார்க்கும். அதாவது நீங்கள் எடுத்த நோட்ஸ்னால் உங்களுக்கு மட்டும் புரியும். இன்னொன்று நீங்கள் நோட்ஸ் இப்போ ஃபுல்லாலாம் எழுதணும் அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இது மின்னோட்டம் என்பது மின்னூட்டங்கள் பாயும் அழகு அப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இதை நீ ஷார்ட்டாக மின்னூட்டங்கள் பாயும் அழகு சிம்பிளாக எழுதிக்கலாம். அதாவது பெரிய ஒரு லைனை சிம்பிளாக சுருக்கி எழுதணும் சரிங்களா. வெப்பநிலை என்பது வெப்பம் வெளியிடப்பட்டு அதிலிருந்து உருவாக்கும் அந்த வெப்பத்தன்மையே வெப்பநிலை எனப்படுங்கிறது ஏப்பா அப்படி கொடுக்குங்க. இப்போ கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா கோப்பா. அதாவது நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கங்க. அதான் ஆனால் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு எனக்கு புரிகிற மாதிரி தான் எழுதிருப்பேன். ஆனால் நீங்கள் அதையுமே ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா. அடுத்து அதே மாதிரி ஒளியியல் இது எல்லா 7th 8th 9th 10th வரைக்கும் இருக்குது. ஒளியெல்லாம் லைட்டு. அடுத்த ஒளி அப்படிங்கிறது சவுண்டு ரெண்டுமே. அடுத்து அளவீடுகள் மெஷர்மெண்ட்டும் இருக்குது. அடுத்து அணுக்கரு இயற்பியல் இதுவும் அதிகமான கொஷின் கேட்குறாங்க. காந்தவியல். அடுத்து மின்காந்தவியல்னு இருக்குது சரிங்களா. அடுத்து விசையும் இயக்கம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தான். அடுத்து வேதி வினை வகைகள் சரிங்களா. ஸோ இந்த 20 லெசனும் புக்கில் கவர் ஆகிறது. இந்த ஒன்று மட்டும் புக்கில் ரேராக சரிங்களா ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா. புக்லேயுமே எல்லாம் கவர் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7th ஒரு லெசனில் ஒரு சின்ன சப் டிவிஷன், அது மாதிரி 11th ஒரு சின்ன இதில் சப் டிவிஷன் அப்படி இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமான பிடிஎஃப் நான் கூடிய விரைவில் அப்லோடு பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதுலேயுமே ஒரு 21 லெசன்ஸ் இருக்குது. இதில் நான் வெரி இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டிய லெசன், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்து படிக்க வேண்டிய லெசன்ஸ் என்னென்னா நான் இதிலே சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ தாவரங்கள் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், அதே மாதிரி தாவர உள்ளமைப்பு மற்றும் செயலியல் இந்த லெசன் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி டிசீஸ் சம்மந்தம் பார்த்துக்கோங்க சரிங்களா. மற்ற லெசன்ஸும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 லெசன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதே மாதிரி இதில் வெப்பம், மின்னோட்டம், ஒளியியல் சரிங்களா. இந்த லெசன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சரிங்களா. ஸோ இதை முதல்ல இந்த ஒரு 7 லெசன்ஸ் நல்லா படிச்சுட்டு சரிங்களா. ஒரு 7 லெசன் நல்லா படிச்சிங்கன்னா அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 கொஷின் பக்கத்தில் கேட்டுருவாங்க சரிங்களா. அது போக தான் மற்ற லெசன்ஸில் ரேராக கேட்குறாங்க சரிங்களா. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக 21 லெசன்ஸுமே நல்லாவே படிச்சிருங்க சரிங்களா. நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக படிச்சுட்டு பயந்துட்டுலாம் இருக்காதிங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒளியியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த ஒளியியலை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். 1க்கு 4 தடவை கூட ரீட் பண்ணுங்கப்பா. கன்ஃபார்மாக 4வது தடவை ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது என்ன சொல்லியிருக்காங்கிறது கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. அதை ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் நானும் நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த நோட்ஸவே நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சும் படிச்சுக்கோங்க சரிங்களா. எதையுமே படிக்காமல் போயிட்டு போகிறதுக்கு ஏதோ சம்மந்தமாக கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சமாவது சயின்ஸ் படிங்க. சயின்ஸ் படிக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகாதீங்க சரிங்களா. ஏன்னா சயின்ஸ் எக்ஸாம்ங்கிறது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும், ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சரிங்களா. டஃப்பாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் படிக்காட்டியும் சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை படிங்க சரிங்களா. இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது 1 பேஜ் தான். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கோங்க. ஸோ பிடிஎஃப் அதான் வேணும் அப்படின்னா 1 பேஜ் தான் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இதுக்கு மாதிரி மற்ற வீடியோஸ் மற்ற டாப்பிக்கும் ஈவன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அதுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதுக்கான வீடியோவும் அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.